ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு வீராஸ் வானவில் வேலைவாய்ப்பு. இன்னைக்கு டிஎன்பிசி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கான வேலைவாய்ப்பு பற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எது முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 1 இது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட குடிமை பணிகள் குரூப் 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த கேட்டகரியில் உள்ள இது மட்டும்தான் செலெக்ஷன் எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கணும். அதுக்கு வந்து டிஎன்பிசி வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து ஸோ என்னைக்கு இது வந்து லாஸ்ட் டேட்டு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை இப்போ பாருங்கள். இது போட்டிருக்காங்க பாருங்கள். அறிக்கை நாள் வந்து விண்ணப்பம் பெற தொடங்கும் நாள் வந்து 30/6/2026 விண்ணப்பம் முடிகிறது வந்து 29/7/2026 வரைக்கும் விண்ணப்பம் முடியும். உங்களுக்கு விண்ணப்பம் இதை வந்து ஏதாவது கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை திருத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 2/8 4/8 வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம திருத்திக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6/9/2026 எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான என்னென்ன காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர் கொடுத்துருக்காங்க, அதாவது டெபுட்டி கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 12 காலி இடங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் வணிக வரிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காலி இடம்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அடுத்தரவு கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 3 போஸ்டிங் தான் காலியாக இருக்குது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பதிவுத்துறையில் தான் வேலை வாய்ப்பு இதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையாளர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தொழிலாளர் பணி உதவி ஆணையாளர். இதுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. ஆக மொத்தம் 26 போஸ்டிங் உள்ளது தான் இந்த டிஎன்பிசி குரூப் 1. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியருக்கு வந்து துணை ஆட்சியர் உதவி ஆணையாளர் இவங்களுக்கு வந்து 34 வயசு தான் வந்து மினிமம் வந்து. அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, டிரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு 44 வயசும் ஆதரவற்ற விதவைகளுக்கு 39 வயசு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான கல்வி தகுதி. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர் உதவி ஆணையர் அவங்களுக்குலாம் தனித்தனியாக கல்விக்கு தகுதி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இளங்கலை பட்டம் பட்டிருந்தா போதும், நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். அண்டு வந்து உதவி ஆணையாளரில் வந்து சேரும்போது மட்டும் பிஎல் கேட்குறாங்க, பேச்சுலர் ஆஃப் லா கேட்குறாங்க. மற்ற இதுக்கெல்லாம் வந்து சேம் தான், யூஜி மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா போதுமானது. உதவி ஆணையர் வணிக வரிகள் மட்டும் வரும்போது மட்டும் பிஎல் கேட்குறாங்க அடிஷ்னலாக வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாமினேஷன் எப்படி நடைபெறுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 டைப்பாக கேட்டிருக்காங்க. ஒன்று முதல் நிலை தேர்வு, 2ஆம் வந்து முதன்மை நிலை தேர்வு, 3ஆவது வந்து நேர்முக தேர்வுன்னு 3 டைப்பாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து அப்ளை பண்ண எல்லாருமே முதல் நிலை தேர்வு எழுதி எக்ஸாமினேஷன் முடிக்கணும். அதுக்கப்புறம் இதுல இருந்து செலக்ட் பண்ற ஆளுகள் மட்டும் தான் முதன்மை தேர்வுல போயிட்டு திரும்பி ஒரு எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். அடுத்து ஃபைனலா வந்து நேர்முக தேர்வு வைப்பாங்க. அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 வந்து நீங்கள் எந்தெந்த சிலபஸ்லேருந்து கவர் பண்ணி படிக்கணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்லேயும் வருது, இங்கிலீஷ்லேயும் வருது. இதில் வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்டை வந்து நீங்கள் கவர் பண்ணி படிக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு அடுத்து இந்த டிஎன்பிசி குரூப் 1 எப்படி அப்ளிகேஷன் பண்ணுன்றத ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.